பாரு சொல்லுது, உங்ககிட்ட நான் பேசாமே இருந்திருக்கலாம்டா. ஏன்டா வந்து சாண்ட்ராவை போய் ஃப்ராடுன்னு சொல்கிற? என் கூட பேசியிருக்காங்க, நான் எமோஷ்னலாக இதாக வீக்காக இருக்கும்போது என்னை வந்து கன்சோல் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை, அவள் லவ் கண்டு தான் பண்ணுற, நீ லவ் கண்டு தான் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னாடி, அதனால தான் பண்ணுறேன், சும்மா விட மாட்டேன் அவளை அப்படின்னு மாதிரி கமுரு வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே 88ஓட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நைட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கமரும் பாரும் நைட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சப் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். பேச்சப் ஆகிட்டு உன்ட்ட வந்து ஃபேமிலி பேட்ரு ஒன்று ஃபேமிலியை பற்றிலாம் பேசுனதுக்குன்னா சாரி கேட்டுக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றுக்கும் சாரிலாம் கேட்க முடியாது, ஒன்றுமே தெளிவாக தான் கேட்குறான். டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணடா நீ, அதை மட்டும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு நான் பண்ணலையே, நான் பண்ணேன், அது பண்ணதெல்லாம் கொஞ்சம் தப்பு தான், மற்றபடி வந்து நான் அந்தளவுக்கு வந்து பண்ணலையே அப்படின்ட்டு தோப்பு காரணம்லாம் போடுறான். தோப்பு காரணம்லாம் போட்டு கனி கூட பெர்ஃபார்மர் அவங்க வெளில போனதுக்கு கூட நான் வந்து வருத்தப்படுவேன். ஆனால் வந்து சேண்ட்ரா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒரு ஒன்றுக்காக இது வச்சுருக்காங்க உள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். சுபிக்ஷா வரவும் கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க பார்த்தியா? இல்லை அவங்க 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க. வா நம்ம கட்டி பிடிச்சோன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுபிக்ஷாவும் அரோரும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, அட பாவிகளா பேச்ச பாயிட்டிங்களாடா நீங்கள். சுபிக்ஷா தான் தெளிவாக பார்த்தது, வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. அவன் திரும்ப கட் பண்ணி படுத்துட்டு சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில் வேக்கப் சாங்லாம் போட்டு கமுரு வந்து டேரக்டாக சாண்ட்ராகிட்ட போகிறான். நான் சாரி கேட்டேங்க, அவங்க இந்த எமோஷ்னல் ஆகிட்டா, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, நான் சாரி கேட்டேன், நாங்கள் பேச்சப் ஆகிட்டேன் அப்படின்ட்டோன்னே கடுப்பாயிடுச்சு. உடனே சபரி சொல்லுது, நீங்களே பார்த்துக்கோங்களா, எங்களை ஏன்டா இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப கிச்சன் ஏரியாவில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா கமுரு பாரு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கு சாண்ட்ரா. கமுரு சொல்கிறான், சாண்ட்ராக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இது நான் எங்கே சண்டை போட்டேன்? நான் எங்கடா சண்டை போட்டேன்? உன்னை பிடிக்குமா? யாருக்கு பிடிக்கும்? உன்னெல்லாம் பிடிக்காது, ஒரு மயிரும் பிடிக்காது படா அப்படின்ட்டுருச்சு கமுரு. நேராக அடிக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, நேராக அடிக்க மாட்டாங்க, பின்னாடி தான் அடிப்பாங்க. பின்னாடி ஆடணும், நான் எங்கே பின்னாடி ஆடினேன்? நான் லவ் கேம்னு சொன்னேண்ணா, புரியல எனக்கு. ஏன் இல்லைன்னு சொல்ல மாட்டேற பாரு, ஏன் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேற? நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி பார்வை சொல்லுது சாண்ட்ரா. அவன் பாரு, நான் ஸ்டாப் பண்ணேன் தான் சாண்ட்ரா, அமைதியாருன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன உடனே கமுரு சாரிக்கான்னு போய் சாரி கேட்டான். அவனை போய் சாண்ட்ரா வந்து இந்த அக்கான்னு மட்டும் என்கிட்ட கூப்பிடாத, கடுப்பாயிருவேன், நான் அக்கான்னு கூப்பிடாத அப்படின்னுச்சு. கடுப்பாயிட்டான் அவன். என் தள்ள ஏற வர்றியா நீ? இப்போ எல்லா தள்ளையும் ஏறி முடிச்சிருச்சு, இப்போ என் தள்ள ஏறி வந்து உட்காரத்துக்கு வர்ற நீ ஏன்டா ஏற வர்ற அப்படிங்கிற போது கேட்டோன்னே கடுப்பாயிட்டான். ஆமாம், நீ எப்படியே ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் ஒழுங்காக தான், நீ தாண்டா ஒழுங்கு இல்லை, நீ தாண்டா கேவலமாக உன்ன மாதிரி கிளம்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம், உன்ன மாதிரி ஃப்ராடு பண்ணலையாக்கா, நீ தான் ஒரு ஃப்ராடாச்சு அப்படின்ட்டான். ஃப்ராடுன்னு அப்படியே ஒரு மாதிரி இருந்து ஆத்திரமாகி, என்ன ஃப்ராடுன்னு சொல்கிறதுல வேலையெல்லாம் வச்சுக்காத, வார்த்தையை அளந்து பேசு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி வெளில போயிடுச்சு. அழுதுகிட்டு ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒப்பாரை வச்சுக்கிட்டு இருக்குங்க. பாரு வந்து பின்னாடி போய் சொல்லியிருக்கா தெரியுமா, என்கிட்ட சொல்லி ஏதோ பண்ணி என்னை ஃப்ராடிச்சு, பாரு சாரி கேட்க சொன்னிச்சுன்னு சாரி கேட்க போகிறான். ஐயோ நீ சாரியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காரை பற்றிட்டு போகுது. இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. லவ் கேம்னு சொன்னதே அவங்க தான், அப்புறம் என்ன சாரி கேட்க போகுதுன்னா புரியல எனக்கு. ப்ரான்னு சொல்கிறவங்கள வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இது ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஃப்ராடு சொல்கிறான், அவன்லாம் உத்தரனா அப்படின்ட்டு திவ்யா ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. உடனே விக்ரம் பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஃப்ராடுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கான் சுபிக்ஷா கிட்டையும் அரோராட்டியும். டேய் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடா நீ, ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்குது அவன்கிட்ட. நான் உங்ககிட்ட சொன்னது ஏன் ஒரு நம்பிக்கையில் தானே சொன்னேன். நான் அவங்ககிட்ட பேசுனது பின்னாடி பேசுனதெல்லாம் போய் ஏன்டா அவகிட்ட சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு கன்சோல் பண்ணியிருக்காள்ல, எனக்கு கன்சோல் பண்ணியிருக்கா. நான் வந்து எமோஷனலாக டவுனாக இருக்கும்போது எனக்கு வந்து பேசியிருக்கா, பண்ணியிருக்கா. உங்கள்கிட்ட பேசாமே இருந்துருக்கலாம்டா, ஏன்டா அப்படி கேவலமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுது. அப்புறம் கொஞ்சிக்கிறாங்க போய், என்னடா சொல்கிறீங்க ரெண்டு பேரும் கொஞ்சிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, ஹவுஸ்மேட்ஸ்லாம் காண்டாகிறாங்க. அடா பாவிகளா, உங்களெல்லாம் வந்து பிரித்து வைக்கலாம் பார்த்தா ஒரு பக்கம் ஃப்ராடுன்னு இவன் வேறு சொல்லியிருக்காங்க திவ்யாவை, அவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறான், இது ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் பேச்சப் ஆகுறாங்க, அவன் வந்து ஒரு பக்கம் ஜஸ்டிஃபை பண்ணுறான் ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு. கடைசியில் பைத்தியமானவன் யாருன்னா வீட்டில் உள்ளவங்க தான். இதில் திவ்யா மாதிரி ஒரு அயோக்கிய நாயை பார்க்க முடியாதுங்க. ஒன்று வினோத்துன்னு வந்துட்டால் ஒரு மாதிரி வன்மத்தை கக்கும்,
விக்ரம்னு வந்துட்டால் வன்மத்தை கக்கும், சுபிக்ஷான்னு வந்துட்டால் வன்மத்தை கக்கும். அதில் ஒன்று பிளான் தான் பண்ணி வச்சுருக்காங்க. சுபிக்ஷாவும் திவ்யாவும் குரூப்பிசம் பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வேறு விஷயம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி மாற்றி மாற்றி ஏமாறிக்கிறாங்கல்ல. ஏன்னா விக்ரம் பிளானை போடுவான்ல, அதான். மற்றபடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அடுத்து டாஸ்க்கு, டிடிஎஃப் டாஸ்கோட அடுத்த டாஸ்க்கு கில்லர் காயின். அது என்னென்னா, இந்த டாஸ்க் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு வெல்க்ரோ ஜாக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஜாக்கெட்டை வந்து எல்லோரும் போட்டுக்கிட்டு காயின்ஸ் வந்து நடுவில் இருக்கும். ஸோ அதை வந்து யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு யார் வெளியாகணுமோ எடுத்தவங்க வெளியாகணும்னு நினைக்கிறவங்களோட முதுகில் போய் ஒட்டிடணும். கடைசியில் என் பஸ்ஸர் அடிக்கும்போது அந்த காயின் வந்து யார் மேலே இருக்கோ, யார் வெல்க்ரோ ஜாக்கெட்டில் இருக்கோ அவங்க தான் வந்து வெளில போயிடுவாங்க. ஸோ இதான் டாஸ்க்கு. இதில் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, விக்ரம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிளான் பண்ணி யாரெல்லாம் டாப் பாயிண்ட்ஸில் இருக்காங்க, இல்லை ஃபஸ்ட்டு சபரி அடிக்கணும், அடுத்து வந்து கமுரு அடிக்கணும், அடுத்து பாரு அடிக்கணும், இங்கே தான் டாப்பில் இருக்காங்கன்னு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டேன், குரூப் ஆடுறது பிளான் பண்ணிட்டேன். குரூப் ஆடுறாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு டாஸ்க் எடுத்தோன்னு பிளான் பண்ணிட்டாங்க. சபரி அடிக்கணும்னு பிளான் பண்ணி சபரியை தூக்கிட்டாங்க. போட்டு அமுக்குன்னு அமுக்கி அவனெல்லாம் டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டே சபரி எடுத்துட்டேன். போய் உட்காந்துட்டான். அப்போ கூட பாரு வரல. அப்புறம் கடைசியாக வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா திவ்யா எதையுமே பண்ணல. திவ்யா ரொம்ப நல்லவ மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்து 2வது ரவுண்டில் வந்து கமருதீனை காலி பண்ணணும் முடிவு பண்ணி எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க. திரும்ப பிளான் பண்ணி டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. கமருதீனை பிடிச்சி எல்லாம் வளைச்சி அடிக்கிறாங்க. எல்லாம் தாவி உட்காராங்க. பாரு மட்டும் சொல்லுது, வெளில வாடா கமரு கமான்னு சொல்லுது. உடனே கேட்குது அரோரா, ஏன் சபரிக்கு மட்டும் வரலன்னு கேவலமான ஒரு அரோராங்க வந்து யாருக்குமே வரல, எல்லோரும் டார்கெட் பண்ணுறீங்களேன்னு வந்துச்சு. அவ்வளோதான். அதை அப்படியே திருப்பிட்டாங்க. உடனே திவ்யா இட்ஸ் அ கேம், அதில் நான் என்ன பெண் என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் விக்ரம். உடனே விக்ரம்னாலே வேர்த்துருமே திவ்யாவுக்கு. அப்புறம் எனக்கு விருப்பம் இல்லை அமுக்கிறதுக்கெலாம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் நல்ல மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாரு சொல்லுது, ஏன் நீ வரல அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், இட்ஸ் மை கேம்டா, என்னை தனியாக கேம் ஆட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அப்புறம் பாரு வந்து அரவை கழிவுகளி ஊற்றிருச்சு. கொண்டு வச்சு அமுக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. போய் சோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரோரா கேவலமான புத்தியை காட்டுனுச்சு. உடனே அரோரா திட்டி விட்டுச்சு. நல்லா திட்டி விட்டுது. வார்த்தை நல்லா வாயில் வருது, ஆளை மூஞ்சி மொவரையும் பாரு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 3வது வந்து பார்வை தூக்கிட்டாங்க. அப்புறம் திவ்யா வந்து 4வது டார்கெட் பண்ணாங்க. உடனே திவ்யா சரண்டர் ஆயிடுச்சு. குரூப்பிசம் பண்ணி தூக்குறாங்க. 4வது அது ஆயிடுச்சு. அப்புறமா 5வது ரவுண்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த சர்க்கிள் மட்டும் இல்லாமல், கார்டன் ஏரியா மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஆட்கள்லாம் வெளியாகிட்டாங்களே, அக்ரெசிவாக இருக்காதுன்ட்டு சொல்லிட்டாரு. உடனே எங்கே வேணாலும் போகலான்னு 5வது அரோராவை டார்கெட் பண்ணி அரோரா அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணாங்க. அதுவே வந்துருச்சு. அப்புறம் சாண்ட்ராவையும் அவுட் பண்ணிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வினோத், விக்ரம், சுபிக்ஷா இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து 7வதாக சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணி வினோத் சுதாரிப்பாக பண்ணிட்டார். ஏன்னா வந்து விக்ரமும் சுபிக்ஷா கேம் போட்டு ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணி விட்டார். உடனே விக்ரமும் வினோத் தான் ஃபைனலில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து காயின் எடுத்துட்டான். அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தான், ட்ரை பண்ணால் ஒட்டவே இல்லை. அப்புறம் கடைசியில் வந்து விக்ரம் அவுட் ஆகிட்டான். 9th வினோத் வின்னர் ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வினோத் வின்னரு. பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப்பிசம். பயந்துட்டான். எப்படியா இருந்தாலும் இவன் பண்ணது கேவலம் தானே, விக்ரம் பண்ணது. அப்புறம் சுபிக்ஷா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரிசம் தான் பண்ணியிருக்கு விக்ரமுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாரு, திவ்யா, அரோரா, விக்ரம், சுபிக்ஷா எல்லாம் பேசுகிறாங்க. இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, திவ்யா, கமுரு அவங்க தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க உட்காந்து பேசியிருக்காங்க. அரோரா, விக்ரம், சுபிக்ஷா வந்து பாரு, திவ்யா, கமுருவை பற்றி பேசுகிறாங்க. பாரு, திவ்யா, கமுரு வந்து அரோரா, விக்ரம், சுபிக்ஷா இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நியூ இயருக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஃபுட்டெல்லாம் அனுப்பிவிட்ருக்காரு. சாப்பாடெல்லாம் அனுப்பிவிட்டு, அப்புறம் கேக்கு, இது பஃபே சிஸ்டமில் பயங்கரமான சாப்பாடு, பார்ட்டி, டான்ஸு ஒரு 36-40 பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே கொண்டாட்டம். பாரு, கமுரு, அப்புறம் வந்து வினோத்லாம் வேறு லெவலில் டான்ஸு. இவன் விக்ரம்லாம் அந்த டான்ஸ் போடுறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே போய் உட்காந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சபரி மட்டும் சிங்கிளாக இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாருவும் கமுருவும் செம்ம கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து கடைசியில் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் காட்டினாங்க. சபரி வந்து 35 பாயிண்ட்டு, பாரு 32 செகண்ட் பிளேஸில், 3வது இடத்துல கமுரு, விக்ரம், சாண்ட்ரா 31 பாயிண்ட்டு, அரோரா வந்து 30 பாயிண்ட்டு 4வது இடத்துல, 5வது இடத்துல திவ்யா, சுபிக்ஷா 29 பாயிண்ட்டு, கடைசி இடத்துல வினோத் 22 பாயிண்ட்டு. ஸோ இதோட தான் இருக்காங்க. அடுத்து நாளைக்கு தான் ஃபைனல் டாஸ்க் வரும். ஸோ 8வது டாஸ்க்கு 7வது டாஸ்க்கு 8வது டாஸ்க் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா அதோட வந்து டிடிஎஃப் முடிஞ்சிடும். யாரும் ஜெயிக்கிறான்னு தெரில. ஸோ அரோரா ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வருது. அது பொய்யா என்னன்னு தெரியல.
அப்புறம் வந்து இந்த நியூ இயர் பார்ட்டியில் வந்து சொல்கிறாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, வியானா, ரம்யா, வாட்டர்மெலன் ஸ்டார், இது எல்லாத்துக்கும் வந்து வினோத்து, பாரு எல்லாம் விஷஸ் சொல்கிறாங்க. அப்புறம் கலையரசன் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு, ஸோ அதோடு இன்றைக்கி அப்புறம் வந்து உள்ளே வந்து இது எடுக்கிறாங்க, உறுதிமொழியெலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரெசல்யூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க பேட்சப் ஆகிட்டாங்க, பாரு கமருவான். ஹவுஸ்மேட்ஸ்லாம் கோமாளி ஆகிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.